அனாமிகா ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட. நம்ம திட்டம் எல்லாம் வீணா போயிடுச்சுமா இந்த அழகியால. எப்படியாவது சொத்தை அபகரிக்கணும்னு நம்ம நினச்சி தான் இந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சேன். ஆனால் இந்த விஜய் பண்ண பாவத்துக்கோ தப்புக்கோ இந்த மாதிரி ஒரு குழந்தைய வர கூட்டிருக்கான். சொத்துல இந்த குழந்தைக்கு வர பாதி பங்கு போகும். இதுதான் மூத்த குழந்தையாயிடும். எனக்கே குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தைக்கு சொத்து வந்து அந்த அளவுக்கு கிடைக்காதுமா. என்னம்மா பண்றது அப்படின்றாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும் போதே விஜயும் அழகியும் ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. இவளை எதுக்கு நம்ம ரூமுக்குள்ள கூப்பிட்டு வந்தீங்க? வேற எங்காவது கூட்டிட்டு போய் விடுங்க அப்படின்னாங்க. எதுக்கு நான் அவளை வேற எங்காவது கூட்டு போய் விடணும்? அவள் ஏன் குழந்தை ஏன் கூட தான் தூங்கும். உனக்கு விருப்பம்னா இந்த ரூம்ல தூங்க, இல்லைனா போய் தூர போய் எங்க போய் தூங்க அப்படின்றாரு. என்ன இப்படிலாம் பேசுறீங்க விஜய்? வேற எப்படி பேச சொல்ற? அது ஒரு குழந்தை, அதுவும் ஏன் குழந்தைன்னு தெரிஞ்சிச்சு. இவ்வளோ நாளாக அது அனாமாசத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க. சரி, அழகிய கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் விளையாடிட்டு இருக்காரு. இதே எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அழகிக்கிட்டையும் ஒரு மாதிரி ஆஷா நடந்துக்கிறாங்க. என்ன பண்றது தெரியல. இப்படியே வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரபாவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு விஜய். அங்கே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் நம்ம பார்த்தா என்ன ஏதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறாங்க. விஜய் பிரபா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. பிரபாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. என்ன விஜய் சொல்கிறாங்க? ஆமாம் பிரபா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இவ்வளவும் எனக்கு நினைவு இல்லாமல் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா பிரபாவை பயங்கரமாக அடிச்சிடறாங்க அனாமிகா. என்ன பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிற அனாமிகா, இதெல்லாம் தேவையில்லாத அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாரு அனாமிகாவை.